Before we begin, இந்த வீடியோவில் நாங்கள் இம்பார்ட்டண்டான டிஸ்க்ளைமர்ஸை எம்ஃபசைஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய டிஸ்டர்பிங் அண்ட் ஷாக்கிங் ட்ரூத்ஸ் அபவுட் எஜுகேஷன் சிஸ்டமை எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். அது சில வியூவர்ஸ்க்கு கான்ட்ரவர்ஷியலாக இருக்கலாம். பை நோ மீன்ஸ் இந்த வீடியோவில் யாரையும் ஸ்கேமர்ஸ் ஈவல்னு நாங்கள் சொல்லலை. இந்த வீடியோவில் அவங்க ப்ரமோட் பண்ண ஐடியாலஜிஸ் அண்ட் பிஸ்னஸ் ப்ராக்டிசஸை ஒரு கிரிட்டிசிசமாக பாருங்கள். காலேஜ் இஸ் குட் when it's done right. இந்த வீடியோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் பண்ணி கலெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் பை நோ மீன்ஸ் யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை. தட்ஸ் அப் டு யூ. School failed you or you failed school? School failed me. School's failing entrepreneurs every single day. Because? Because it's not built for entrepreneurship. It's built for workers. So I asked the question, what does your college degree mean? சொல்லப்போனால் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஒரு டிகிரி பேப்பருக்காக செலவு பண்ணுறோம். பட் உண்மையிலே அது ஒர்த்தா? பிலீவ் இட் ஆர் நாட், நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸாக மாறி ரொம்ப நாள் ஆச்சு. இன்ஃபேக்ட் இட்ஸ் நோ லாங்கர் அபவுட் எஜுகேஷன், இட்ஸ் ஆல் அபவுட் மணி, டர்ட்டி மணி. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்கிற மாதிரி எஜுகேஷன் எதுவும் சர்வீஸ் கிடையாது, நமக்கெல்லாம் நடந்துட்டு இருக்கிற ட்ராஜடி தான். எஜுகேஷன் நிறைய பேருக்கு நியூ ஹோப்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் தருது. பட் வாட் இஃப் ஐ டெல் யூ த டீப் ரேபிட் ஹோல்? இந்த ரேபிட் ஹோலில் நீ மாட்டிக்கிட்டா யூல் பி நத்திங் பட் அ ஸ்லேவ் டு த சிஸ்டம். வெல், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு காலேஜ் டிகிரியை சக்ஸஸாக பார்க்குறாங்க. லைஃப்பில் சக்சீட் ஆக ஒரு காலேஜ் டிகிரி கண்டிப்பாக தேவைன்னு ஒரு ஐடியாலஜி ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் பாஸ் ஆகிட்டுருக்கு. 30 years முன்னாடி நீ ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தா நீ படித்த அதே ஃபீல்டில் உனக்கு வேலை கிடைக்கும்னு ஒரு கேரண்டி இருந்துச்சு. வெல், 30 years later everything has changed. ஸ்டூடெண்ட் லோன், லைஃப் சேவிங்ஸ்னு எல்லாத்தையும் ஒரு காலேஜ் டிகிரிக்கு செலவு பண்ணுறோம். பட் இன் ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கிறது யூஸ்லெஸ், லோ பேயிங் 9 to 5 ஜாப். இன்ஃபேக்ட் அந்த ஜாப் கிடைக்குமான்னு கூட கேரண்டி இல்லை. சம்திங் இஸ்ன்ட் ரைட். யோசிச்சு பாருங்க, அப்படி இருக்கிற காலேஜ் டிகிரி உண்மையிலே ஒர்த்தா இல்லை ஜஸ்ட் ஒரு ஓவர் ரேட்டட் ஸ்கேமா? சொசைட்டிக்கு தெரிய வேண்டிய நிறைய ஆஷ்ட்ரூத்தை யாரும் சொல்கிறதில்ல. அதை நாங்கள் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ கம், லெட்ஸ் see. This is John D. Rockefeller. 1800s வாழ்ந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் அமெரிக்கன் ஆயில் பிஸ்னஸ்மேன். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துட்டு இருந்த டைமில் அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. தன்னோட ஆயில் கம்பெனிஸ் ப்ராப்பராக ரன் ஆகிறதுக்கு அவருக்கு சஃபிஷியண்டான ஒர்க்கர்ஸ் இல்லை. ஃபேக்ட்ரி லேபர்ஸ் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காத ஒரு பீரியட். அதுக்கு இருந்த ஒரே வழி த ப்ரஷியன் மாடல். இந்த மாடல் டிசைன் பண்ணதே ப்ராப்பர் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸை மோல்ட் பண்ணதான். ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்ணுற ஃபியர்ஃபுல், சப்மிசிவ் அண்ட் ஒபீனியன்ட் ஒர்க்கர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண தான் இந்த எஜுகேஷன் மாடலை கிரியேட் பண்ணாங்க. இந்த சிஸ்டமை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இங்கே ஸ்கூல்ஸ் தான் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் இந்த ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் தான் டீச்சர்ஸ். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3 இம்பார்ட்டண்டான குவாலிட்டிஸை சொல்லி தந்தாங்க: பங்க்சுவாலிட்டி, ஒபீடியன்ஸ், ரெப்படேட்டிவ் ஒர்க். இதனால எஜுகேஷன் சிஸ்டம்னு சொல்லப்படுற ஃபேக்ட்ரியில் கிரியேட் பண்ணது என்னன்னு தெரியுமா? சுயமாக யோசிக்க தெரியாத ப்ரோக்ராம்ட், மைண்ட்லெஸ் அண்ட் தாட்லெஸ் ஸ்லேவ்ஸ். இந்த மாடலை ராக்கஃபெல்லர் ஒரு ஸ்டோக் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஜீனியஸாக பார்த்தாரு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இந்த எஜுகேஷன் மாடலுக்கு ராக்கஃபெல்லர் $129 million இன்வெஸ்ட் பண்ணார். அப்படி பார்த்தா இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் கிரியேட் ஆனதுக்கு காரணம் ராக்கஃபெல்லருக்கு நிறைய ஒர்க்கர்ஸ் தேவைப்பட்டதுனால தான். ராக்கஃபெல்லர் once said, I don't want a nation of thinkers, I want a nation of workers.
ராக்கஃபெல்லரோட மோட்டிவ்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் தியர் ஃப்ரீ வில். சில்ட்ரன் எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்பி அவங்களோட ட்ரீம்ஸ், கிரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் அழிச்சிட்டா தனக்கு தேவையான ஸ்லேவ்ஸை ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணிடலாம்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ப்ரஷியன் மாடல் தான் இன்னைக்கு இவால்வ் ஆகி மாடர்ன் டே எஜுகேஷன் சிஸ்டமாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு 2023. இன்னைக்கு வரைக்கும் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் ஸ்லேவ்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. மைண்ட்லெஸ் அண்ட் தாட்லெஸ் ஒர்க்கர்ஸ். லெட்ஸ் டேக் அ காலேஜ் டிகிரி. ஒரு காலேஜ் டிகிரி வச்சு மட்டுமே நம்மளை எப்படி ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். 90% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூல் முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாது. வெல், இவங்க தான் வல்னரபிளான டார்கெட். ஒரு காலேஜ் டிகிரியை சொசைட்டி லிட்டரலாக ஒரு ப்ரைஸ் மணியாக பார்க்குறாங்க. எஸ், ஸ்டூடெண்ட் லோனும் ஈஸியாக கிடைக்கிது அண்ட் மோஸ்ட் பேரண்ட்ஸ் இன்னும் ஃபினான்ஷியலி எடிகேட் ஆகாதவங்க. இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் காலேஜஸ்க்கு பிரெட் அண்ட் பட்டர் மாதிரி. ஸோ இங்கே தான் த கேம் பிகின்ஸ். என்ட்ரன்ஸ் அண்ட் அட்மிஷன்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் சே 70% மெரிட்டில் வருவாங்க. இவங்கனால பெரிய ப்ராஃபிட்ஸ் எதுவும் இல்லை. பட் ரிமைனிங் 30% தான் காலேஜஸ்க்கு ஜாக்பாட். தன்னோட பசங்க எப்படியாச்சும் நல்ல காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிற எத்தனையோ பேரண்ட்ஸ் லிட்டரலாக எவ்வளோ வேணால் செலவு பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் காலேஜஸ்க்கு டொனேஷனில் வருது. இவ்வளோ லேக்ஸ் ஃபீஸ்க்கும் டொனேஷனுக்கும் செலவு பண்ணி படிச்சுட்டு அவுட்கம் என்னன்னு தெரியுமா? 80% ஸ்டூடெண்ட்ஸ் அன்எம்ப்ளாயபிளாக தான் இருக்காங்க. ஆனால் காலேஜஸ் 90% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குன்னு இன்னுமே நம்மளை ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கேமில் மாட்டிக்கிறோம்னு ரியலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஸோ சடன்லி குவிட் பண்ணவும் முடியாது. மோஸ்ட் காலேஜ் டிகிரிஸ் கம்ப்ளீட் ஸ்கேம்ஸ் தான். சேட் ரியாலிட்டி என்னென்னா, இல்லாத ஜாப்ஸ்க்கு யூஸ் ஆகாத டிகிரியை படிக்க ஒரு ஹோல் ஜென்ரேஷன் ஆஃப் கிட்ஸை படிக்க அனுப்புகிறோம். அப்போது ப்ளேம் பண்ண வேண்டியது நம்ம ஸ்டூடெண்ட்ஸையா இல்லை இந்த ஃபெயிலிங் சிஸ்டமையா? ரைசிங் சூசைட் ரேட்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸும் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அப்போது எஜுகேஷன் உண்மையிலேயே நம்மளுக்கு கிடைச்ச சால்வேஷனா இல்லை பேர்டனா? ஃபர்ஸ்ட், டு டிஃபீட் த சிஸ்டம், நம்மளும் இந்த சிஸ்டமில் தான் இருக்கோம்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் ஸ்டூடெண்ட்ஸை கன்ஃபர்மிஸ்டாக மாற்றுது. ஒரு கன்ஃபர்மிஸ்ட்னா என்ன? அதாவது தனக்கு எந்த ஒப்பீனியனும் இல்லாமல் சொசைட்டி நாம்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணி வாழ்கிற ஒருத்தனை கன்ஃபர்மிஸ்ட்னு சொல்லலாம். ஹிஸ்ட்ரியை க்ளோஸாக வாட்ச் பண்ணால் லைஃப்பில் சக்சீட் ஆன எல்லாரும் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் எடுக்காத ரிஸ்க் எடுத்திருக்காங்க. சொசைட்டி நார்ம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக அந்த பர்சனாலிட்டிஸ் தான் சக்சீட் ஆயிருக்காங்க. இவங்க எல்லாரும் தான் ரெபல்ஸ், ஆப்போசிட் ஆஃப் கன்ஃபர்மிஸ்ட். இந்த ரெபல்ஸ்னு சொல்லப்படுறவங்களுக்கு 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும்: ஃப்ரீ வில் அண்ட் கிரியேட்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டீவன் ஸ்பீல்பர்கோட லைஃப் ஸ்டோரி பற்றி பார்ப்போம். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் ஒரு கிரியேட்டிவ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக தெரிஞ்சிருக்கும். ஆனால் his path to success was not so easy. As a child, அவருக்கு டிஸ்லெக்ஸியா இருந்துச்சு. ஸோ ரீடிங் அண்ட் ரைட்டிங்கில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணார். அவரோட டிசபிலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத டீச்சர்ஸ் அவரை ஃபிட் ஃபார் நத்திங்னு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அவர் ஃபெயில் ஆகி 2 வருஷம் கீழே இருக்கிற ஜூனியர்ஸ் கூட தான் கம்பீட் பண்ணார். அவரோட லைஃப்பில் நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்துச்சு. பட் ஆஸ் எ டீனேஜர் அவரோட இன்சல்ட்ஸை கவரப் பண்ண மூவி மேக்கிங்கில் பேஷன் டெவலப் பண்ண ஆரம்பித்தார். நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணார். தென் அவருக்கு ஃபிலிம் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சு ஃபிலிம் ஸ்கூலில் அப்ளை பண்ணார். பட் கேன் யூ பிலீவ் இட், அவருக்கு ஸ்கூலில் இருந்த லோ கிரேட்ஸ்னால யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிஃபோர்னியா அவரை 3 times ரிஜெக்ட் பண்ணாங்க. பட் அதை அவரை டிஸ்கரேஜ் பண்ணல. அவரோட ஹார்ட் ஒர்க்கும் பர்சிஸ்டன்ட் எஃபர்ட்னால ஸ்பீல்பர்க் நிறைய ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணார். He became one of the most successful directors in human history, winning 3 Oscars. See, நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் யூஸ்லெஸ்ன்னு சொன்ன ஒரு இண்டிவிஜுவல் தான் இந்த ஸ்டீவன் ஸ்பீல்பர்க். எல்லாரையும் விட யாராச்சும் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தா அவனை அவுட்காஸ்ட், யூஸ்லெஸ், ஃபிட் ஃபார் நத்திங்னு லேபிள் பண்ணுறோம். எஸ், இந்த ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், ரிச்சர்ட் பிரான்சன், மார்க் ஜக்கர்பர்க் எல்லாருமே ரெபல்ஸ் தான். இந்த சிஸ்டமை கொஸ்டின் பண்ணவங்க தான். லெட்ஸ் ஃபேஸ் இட், எஜுகேஷன் பேடுன்னு நாங்கள் சொல்ல, பட் இட் கேன் பி பெட்டர். நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னா, மைண்ட்லெஸ்ஸாக ஒரு டிகிரி படித்து லைஃப்பில் ஒரு டேரக்ஷனே இல்லாமல் வாழ்கிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஆல் திங்க். ஃபர்ஸ்ட்,
ஒரு டிகிரி மேலே நம்ம வச்சிருக்கிற பெர்ஸ்பெக்டிவை மாற்றணும். your perspective will either become your prison or your passport. டிகிரி உண்மையிலே நம்ம லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை ஜஸ்ட் சோஷியல் வேலிடேஷனுக்காக ஒரு டிகிரியை படிக்கிறோமா? சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா யூ ஷுட் ஃபைண்ட் யுவர் ஓன் வே. எவ்வளோ நாளைக்கு தான் இதே இல்யூஷனில் வாழ போகிறோம்? இஃப் யூ ஹேவ் த டிசைட் டு டூ சம்திங், கோ ஃபார் இட். சக்ஸஸ் ஒரு லோன்லி பாத். அவ்வளோ ஈஸியாக இருந்தால் எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. திங்க் டிஃப்ரெண்ட், இல்லைனா என்றைக்குமே ஒரு ஷீப்பாக தான் இருக்கணும். ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் நம்ம லைஃப்பை டிசைட் பண்ணுறது இல்லை, இட்ஸ் யூ ஷுட் டிசைட். இங்கே 2 விதமான மனுஷங்க இருக்காங்க. ஒன்று, இதுதான் விதின்னு வாழ்கிறவங்க. த செகண்ட் டைப், இந்த விதியை மாற்றிட்டு வாழ்கிறாங்க. எப்படி வாழணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். வி ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சிஸ்டமில் நாங்களும் ஒரு விக்டமாக இருந்தனால தான் இந்த வீடியோவை பண்ண முடிவு பண்ணோம். எஜுகேஷன் இஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் டாபிக். எல்லாமே ஒரு யூடியூப் வீடியோவில் கவர் பண்ணுறது இஸ் டூ ஹார்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சிஸ்டம் பற்றி உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ.